ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓர் ஆலய கோபுரத்தை பீரங்கியால் தாக்கி தகர்த்து விடுவோம் என்று வெள்ளையர்கள் மிரட்டியதும், அக்கோபுரத்தை காக்கும் நோக்கில் சரணடைந்து வெள்ளையர்களால் தண்டிக்கப்பட்டு தூக்கில் தொங்கி தங்கள் இன்னுயிரை ஈந்து சரித்திரத்தில் இடம்பெற்ற இரு மாவீரர்களை பற்றி அறிவீர்களா? அந்த மாவீரர்கள் தான் சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்த மருதுபாண்டிய சகோதரர்கள். அவர்களை காக்க விரும்பியது காளையார் கோவில் கோபுரத்தைத்தான். அக்கோபுரத்தை வானலாவ எழுப்பியதே அவர்கள்தான். அதுவும் எப்படி தெரியுமா? காளையார் கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானாமதுரையிலிருந்து செங்கல் கொண்டு வர வேண்டியிருந்தது. அங்கேதான் செங்கல் சூளைகள் இருந்தன. அந்த ஊர் மண்பாண்டங்களுக்கு பெயர் பெற்றது. அதிலும் கடம் எனப்படும் மண்பாண்ட இசைக்கருவி மானாமதுரை மண்ணிலை செய்வதற்கேற்ப வரவேற்பு அதிகம். மருதுபாண்டியர்கள் எழுப்பும் காளையார் கோவில் கோபுரத்திற்கு கற்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றதும் வண்டி எதுவும் வைக்காமல் 20 கல் தொலைவிற்கு மக்களே வரிசையாக மனித சங்கிலியாக நின்று ஒருவர் கை மாற்றி ஒருவர் கற்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டனர். மன்னர்கள் செய்யும் ஆலய பணி சிறப்படைவதில் மக்களுக்கு அத்தனை ஆர்வம். காளையார் கோவில் மிக பழமையானது. அதில் முன்பே ஒரு ராஜகோபுரம் உண்டு. அது 12ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியனால் எழுப்பப்பட்டது. அதை மாற்றவோ சிதைக்கவோ கூடாது என்று கருதிய பெரிய மருது புதிய கோபுரத்தை கட்ட எண்ணினார். இது சோமேசர் கோவிலின் முன் 157 அடி உயரத்தில் அமைந்தது. கம்பீரமாக வானத்தை தொட்டாற்போல் அழகுற எழுந்து நிற்கிறது அந்த கோபுரம். இக்கோபுரத்தில் உச்சியில் நின்று தூரதரிசினி கருவி மூலம் நோக்கினால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரியும் என்கிறார்கள். சில வருடத்திற்கு முன்னால் மதுரை தமிழ்த்தாயின் சிலையை மிக பிரம்மாண்டமாக நிறுவ எண்ணிய தமிழக அரசு இடம் தேடி வண்டியூர் கண்மாய் அருகே நிறுவலாம் என்று தீர்மானித்த நிலையில், அப்படி நிறுவினால் அது மருதுபாண்டியர் எழுப்பிய காளையார் கோவில் கோபுரத்திற்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்திற்கும் இடையே ஒரு பார்வை தடையாக அமைந்துவிடும் என்று மக்கள் கூறியதால் அத்திட்டத்தை மாற்றி வேறு இடம் தேடுவதற்காக பத்திரிகையாளர்கள் செய்திகளில் வந்தன. அந்த அளவு மருதுபாண்டியரின் பக்தி உணர்வை மக்கள் இன்றளவும் மதித்து போற்றுகிறார்கள். பெரிய மருதுபாண்டியர் காளையர் கோவில் மீது கொண்டிருந்த பக்தியை போன்றே மதுரை மீனாட்சி அம்மன் மீதும் பெரும்பக்தி கொண்டிருந்தார். மீனாட்சி அம்மன் கருவறையில் அம்மன் முகத்திற்கு எதிரே தொங்கும் தூண்டாமணி விளக்கு 2 மருதுபாண்டியர் அன்பளிப்பாக அளித்தவை. அக்காணிக்கை தீபங்கள் மருதுபாண்டியரின் பக்தி எடுத்துரைத்தவாறு இன்றளவும் அன்னை மீனாட்சி முகத்தில் ஒளி பரப்பி துண்டு செய்தபடி காட்சி அளிக்கிறது. இத்தீபத்திற்கு நெய் வார்த்து ஒளிரச் செய்ய ஆவியூர் என்ற ஊரையே அவர்கள் இறையிலியாக கொடுத்துள்ளார்கள் என்பது வரலாறு. காளையார் கோவில் காளீசர் சொர்ண வள்ளியம்மன் சன்னதியில் உள்ள உற்சவமூர்த்தி இறை உருவங்களை கட்டி தங்கத்தால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவில் புதுப்பிக்க பெற்ற பொழுது ஈசனும் ஈஸ்வரியும் தேரில் எழுந்தருளி திருவீதி உலாவர ஒரு புதிய தேர் நிர்மாணிக்க விரும்பினார் பெரிய மருது. இதற்கான பொறுப்பு மாலகண்டானைச் சேர்ந்த குப்பமுத்து ஆசாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் மிகவும் புகழ்பெற்ற சிற்பக் கலைஞர். மரச்சிற்பங்களை வடிவமைப்பதில் அவருக்கு இணை எவரும் இல்லை என்பார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இலங்கையிலும் புகழ்பெற்ற ஆலயங்கள் பலவற்றிற்கு அற்புதமான தேர்களை உருவாக்கி கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு. காளீசர் ஆலயத்திற்கான புதிய தேர் செய்ய 2 மருத மரங்கள் அவர் தேர்ந்தெடுத்தார். பிரம்மாண்டமாக வளர்த்திருந்த அம்மரங்கள் ஒரு சிற்றூரின் ஏரிக்கரையில் இருந்தன. ஆசாரியார் கை காட்டியதும் அம்மரங்களை வெட்ட முயன்றனர் அரண்மனை ஆட்கள். அவற்றை வெட்ட விடாமல் தடுத்தான் ஒரு கிழவன். காவலர்கள் அவனை இழுத்து தள்ளிவிட்டு வெட்டுங்கள் மரத்தை என உத்தரவிட்டதும் அக்கிழவன் ஆவேசமாக வந்தவன் போன்று எழுந்து நின்றான். மரத்தை கட்டி பிடித்து கொண்டு என்னை வெட்டிவிட்டு பிறகு மரத்தை வெட்டுங்கள் என்று பிடிவாதமாக பிடித்தான். அருகில் குடிசையிலிருந்து வெளியே ஓடி வந்த அவனுடைய பெயர்த்தி இன்னொரு மருத மரத்தினை கட்டி பிடித்து கொண்டு அதையே சொன்னாள். 2 கொலை அங்கே தவிர்க்க முடியாதது என்கிற நிலையில் காவலர்கள் சிவகங்கை அரண்மனைக்கு சென்று நடந்த சங்கதியை மருதுபாண்டியர்களிடம் தெரிவித்தனர். காளீசன் ஆலய தேருக்காக 2 மரங்களை கூடவா வெட்ட முடியாமல் போவது என்கிற சினத்துடன் மருதுபாண்டியர் இருவரும் புறப்பட்டு நேராக அந்த சிற்றூருக்கு சென்று தடுத்த கிழவனை அழைத்து விசாரித்தனர். பெரியவரே, ஆலய திருப்பணியை தடுப்பது போல் இருக்கிறதே உமது செயல். ராஜதண்டனை சிறைச்சேதமாக கூட இருக்கலாம் என்கிற அச்சமே உமக்கு இல்லையா? ஏன் தடுத்தீர்கள்? இம்மரங்களை வெட்டக்கூடாதென்று என கேட்டார் பெரிய மருதுபாண்டியர். அதற்கு அந்த கிழவன் சிறிதும் அச்சமின்றி, மருதுபாண்டியரின் கட்டளையே மறப்பார்களா சிவகங்கை மக்கள்? அரசே, காளீசர் ஆலய திருப்பணியில் எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? புதிய தேர் உருவானால் அதில் ஈசனும் தேவியும் எழுந்தருளி மக்களுக்குத்தானே காட்சியளிப்பர். அதை தடுப்பதல்ல என் நோக்கம். இவை மருத மரங்கள், அதுவும் இரட்டை மரங்கள். இவற்றை நாங்கள் வெறும் மரங்கள் என எண்ணவில்லை, மருதுபாண்டியர் என்றே கருதுகிறோம். நீங்கள் இருவரும் நலமாக வாழ வேண்டும் என்று எண்ணி ஈசனை வேண்டி இம்மரங்களை நாங்கள் பூஜித்து வருகிறோம்.
அரசனும் கடவுளும் ஒன்று என்பார்கள். நாங்கள் மருது பாண்டியர்கள் என்று எண்ணி வழிபடும் இம்மரங்களை வெட்டுவதற்கு எப்படி மனம் ஒப்புவோம்? சிவகங்கை சீமையை காடுகளுக்கு பெயர் போனது. இங்கு எத்தனையோ இலுப்பை மரங்கள் இதைவிட பெரிதாக வைரம் பாய்ந்து வளர்ந்து கிடக்கின்றன. அவற்றை வெட்டி தேர் செய்யலாமே. இது குப்புமுத்து ஆசாரிக்கு தெரியாதா என்றான் அக்கிழவன். பேச்சை கேட்ட பெரிய மருது சிலிர்த்து போனார். அந்த மருத மரங்கள் இரண்டையும் சின்ன மருது பெரிய மருது என்று அப்பெரியவரை கூப்பிட்டு பேசியது மருது பாண்டியர் மனதை நெகிழச் செய்து விட்டது. உடனே அம்மரங்களை யாரும் வெட்டக்கூடாது என்று ஆணை பிறப்பித்த மன்னர் மருது அப்பெரியவர் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்யும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காளையர் கோவில் காட்டிலிருந்து வேறு மரங்கள் வெட்டப்பட்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டது. கோயில் குடமுழுக்கு நிகழ்வையொட்டி திருத்தேர் உலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஈசனும் ஈஸ்வரியும் அரோகணித்தனர். மக்கள் கூட்டமும் அலைமோதி காத்து கிடந்தது. மருது பாண்டியர்களும் வந்துவிட்டனர். பெரிய மருது வடந்தொட்டு இழுக்கவும் தேருலா புறப்பட வேண்டியதுதான். எல்லா ஆயத்தங்களும் முடிந்துவிட்ட அந்த நிலையில் சிற்பி குப்புமுத்து ஆசாரி எதனாலோ தேர் புறப்படுவதை தாமதப்படுத்தியபடி இருந்தார். பிறகு பெரிய மருதுவின் அருகே வந்து, அரசே, ஒரு விண்ணப்பம் என்றார். சிற்பியாரே, நீர் ஏதோ சொல்ல விரும்புகிறீர், ஆனால் தயங்குகிறீர். உம்மால் தேர் புறப்பட தாமதமாகிறது. எதுவானாலும் தயங்காமல் சொல்லும். நீர் கேட்ட எதையும் நான் மறுக்க மாட்டேன் என்றார் பெரிய மருது. அரசே, தேர் புறப்படுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பரிகாரம் செய்யாமல் ஒரு தேர் ஓடத் துவங்கினால் பெரும் ஆபத்து விளையும். அந்த பரிகாரம் எதுவென்பதை சொன்னால் மக்கள் என்னை திட்டுவார். அதை சொல்லவும் அச்சமாக இருக்கிறது. அதனால்தான் தயங்குகிறேன். தயங்க வேண்டாம் சிற்பியாரே. நீர் பரம்பரை சிறப்பு உடையவர். நாட்டு நலங்களுக்கு உகந்தவையே நீர் சொல்வீர், செய்வீர் என்பதை நான் அறிவேன். பரிகாரம் எதுவானாலும் கூறும், உடனே செய்து விடுவோம். ஆகட்டும் அரசே. இந்த தேர் நல்லபடி ஓடி நிலைக்கு வர வேண்டுமாயின் அதுவரை தங்களின் ராஜமுத்திரை மோதிரத்தை நான் அணிய வேண்டும். செங்கோல் என் கரத்தில் இருக்க வேண்டும். தேர் உலா முடியும் வரை நானே அரசன் என்று தாங்கள் பிரகடனம் செய்ய வேண்டும். குப்புமுத்து ஆசாரியார் இதை கூறி முடித்த மறுகணமே என்ன பேராசை! நீர் இந்த நாட்டின் மன்னனா? அரசர் நெருக்கமாக இருந்து அன்பு காட்டினால் எதை வேண்டுமானாலும் கேட்பதா என கூச்சலிட்டனர் மக்கள். சின்ன மருதுவின் கண்களிலும் சீற்றம் தொற்றியது. வாளை உருவத் துடித்தார். பெரிய மருது மக்களை நோக்கி கையை உயர்த்தி அமைதி அமைதி என்றார். பிறகு ஆச்சாரியார் மிக உயர்ந்த சிற்ப கலைஞர். அவர் ஒன்றும் நாடாளும் ஆசையில் இதை கேட்கவில்லை. இதில் ஏதோ உட்பொருள் இருக்கிறது. அதை அவரே பிறகு விவரிப்பார். இப்பொழுது நான் அவருக்கு அளித்த வாக்குப்படி இந்த கணம் முதல் சிவகங்கை மன்னர் குப்புமுத்து ஆசாரிதான். இதோ என் ராஜமுத்திரை மோதிரம் என்று கூறி கணையாழியை கழற்றி ஆசாரியாரின் விரலில் அணிவித்தார். செங்கோலும் கைமாறியது. வெண்கொற்றை கொடையை தாங்கி நின்ற பணியாளனை சைகை மூலம் போ ஆசாரியார் அருகில் கொடைபிடித்து நில் என கட்டளையிட்டார். அத்தோடு நில்லவில்லை. சிவகங்கை அரசர் குப்புமுத்து ஆசாரியார் வாழ்க என்று உரத்த குரலில் முழங்கினார். மக்களையும் அவ்வாறே முழங்கவும் சொன்னார். ராஜ கட்டளை உடனே நிறைவேற்றப்பட்டது. குப்புமுத்து ஆசாரியார் நெகிழ்ந்து நெருக்குக கண்ணில் நீர் பணிக்க பெரிய மருதுவையும் மக்களையும் வணங்கினார். பிறகு தேரில் ஏறி தேரை செலுத்தும் பிரம்மதேவன் சிற்பிக்கு அருகில் அமர்ந்தபடி தேருலா தொடங்கலாம் என்று அறிவித்தார். பெரிய பாண்டியர் வடந்தொட, சின்ன பாண்டியர் வெள்ளைக்கொடி அசைக்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வடந்தொட்டு இழுக்க காளையார் கோவிலின் ராஜகோபுரமே நகர்ந்து வருவது போன்று அந்த பிரம்மாண்டமான தேர் நகர்ந்து விரைந்து ஓடத் தொடங்கியது. பாட்டாளி ஒருவன் நாடாளும் வேந்தனாக அறிவிக்கப்பட்ட அந்த வேளையில் காற்று சில்லென வீசத் தொடங்கிற்றாம். எங்கோ மரங்களில் நின்று உதிர்ந்த மலர்கள் பறந்து வந்து ஈசனின் தேர் மீதும் சாரதி போன்று அமர்ந்திருந்த புது வேந்தன் குப்புமுத்து ஆசாரி மீதும் மழை போன்று உதிர்ந்தனவாம். ஆனைமடு என்னும் திருக்குளத்தின் மதகு அருகே நீர் ஆளுயரம் எழும்பி குபுகுபு என குமிழிட்டதாம். தேர் மிக விரைவாக திருவீதிகளை சுற்றி கொண்டு நிலைக்கு வந்துவிட்ட கணத்தில் எவருமே எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. எதன் காரணமாகவோ தேர் மிக கடுமையாக ஒரு முறை குலுங்கியது. அந்த குலுங்கலில் செங்கோல் ஏந்திய சிற்பியார் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். தேரை எவராலும் நிறுத்த முடியவில்லை. முட்டுக்கட்டை அரைக்கோல் போடுபவர் அலமளந்து நிற்க அத்தேர் சிற்பியின் மீது ஏறி இறங்கி நசுக்கிய பிறகுதான் நின்றது. மக்கள் ஓ வென்ற அலறல், ஐயோ என்னும் பரிதாப ஒலிகளுக்கு நடுவே மருது பாண்டியர் இருவரும் பாய்ந்து ஓடிச் சென்று சிற்பி அருகே மண்டியிட்டு அமர்ந்தனர். திருஷ்டி கழிக்க ஆரத்தி கொட்டியது போன்று செங்குருதி பெருகி வழிந்த நிலையில் உயிரை கையில் பிடித்தபடி குப்புமுத்து ஆசாரியார் ராஜமுத்திரை கணையாழியையும் செங்கோலியையும் பெரிய மருதுவிடம் ஒப்படைத்தபடி, அரசே, நான் தேர் செய்ய தொடங்கியதும் முதல் சிற்பமான விநாயகரின் தும்பிக்கை உடைந்து போயிற்று. உடனே நான் ஜோதிட சாஸ்திரப்படி கணக்கிட்டு பிரசன்னம் பார்த்தேன். இந்த ஒச்சம் அரசன் உயிரை காவு வாங்கும் என்று பதில் வந்தது. நம்பிக்கையோடு தேரை செய்து முடித்தாலும் ஜோதிடப்படி நாடாளும் தங்கள் உயிருக்கு ஊறு நேரக்கூடாது என்று எண்ணி
மிகுந்த துணிவுடன் சில மணி நேரம் நானே மன்னனாகும் நிலையை விரும்பி கேட்டு பெற்றேன். இனி மக்கள் தங்களை உயிராக கருதும் மருது பாண்டியர்களுக்கு ஆபத்தில்லை என்றே மகிழ்வோடு நான் என் உயிரை ஈசனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றார். அக்கணமே சிற்பியாரின் ஆவி பிரிந்தது. மன்னன் உயிரை காக்க தன் இன்னுயிரை நீத்த அந்த சிற்பியாரின் தியாக உள்ளம் கண்டு மக்கள் கண்ணீர் உகுத்தனர். இன்னொரு தேர்வுலா போன்று சிற்பியரின் இறுதி ஊர்வலம் நிகழ்ந்தது. மருதுபாண்டிய மன்னர்கள் சிற்பியரின் குடும்பத்தினருக்கு மாலக்கண்டான், வெற்றியூர், சிறுவயல் ஆகிய ஊர்களில் அரசருக்கே உரிய நிலங்களிலிருந்து சில காணி நிலங்களை மானியமாக அளித்தனர். காளையார்கோவில் தேர் குப்புமுத்து ஆசாரியாரின் புகழை கூறியபடி தியாகத்தேர் என மக்களால் கொண்டாடப்பட்டு காலங்களை வென்று நிற்கிறது. அப்படிப்பட்ட தியாகத்தேர் உள்ள மக்களால் கல் சுமந்து எழுப்ப பெற்ற காளீசர் ஆலய கோபுரத்தை தான் சுதந்திர போராட்ட நாட்களில் ஆங்கில படை தளபதி அக்னியூ என்பவன் பீரங்கிகள் கொண்டு தகர்ப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டான். மருது பாண்டியர்கள் அப்பொழுது காடுகளில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர சரித்திரம் ஒரு கொடுந்தூக்கு கயிற்றில் முடிந்து போயிருந்த நாட்கள் அவை. ஊமைத்துறைக்கு ஆதரவளித்ததற்காக கூறி சிவகங்கை சீமையை வெள்ளையர்கள் சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருந்த துன்ப நாட்கள் அவை. தாங்கள் சரணடையாவிட்டால் காளையார்கோவில் கோபுரம் தகர்க்கப்படுமே என்று அஞ்சிய மருது பாண்டியர்கள் அக்னியுடன் சரணடைந்தனர். அதன் விளைவாக தூக்கிலிடப்பட்டு மடிந்தனர். இந்த வீர சுதந்திர போராட்டமெல்லாம் வேறு கதை. மருது பாண்டியர்கள் தங்கள் இன்னுரை ஈந்து காளையார்கோவில் கோபுரத்தை காத்துவிட்ட உண்மை இன்றளவும் நம் நெஞ்சை நெகிழ்விக்கிறது. இதுபோன்ற மேலும் பல தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.